இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா தூதுவளை தோசை தான். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே வரும். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம். அடிக்கடி சளி இருமல்லாம் பிடிக்கும். மருந்து கொடுத்துமே அவங்களுக்குலாம் குணமாகாது. அதனால் நம்ம இந்த மாதிரி மூலிகை இலையை வச்சு சாப்பிடும்போது சளி இருமல்னால் டக்குன்னு குறைஞ்சிரும். தோசையாக மட்டும் இல்லாமல் நீங்கள் தூதுவளை சூப்பாக கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த இலை கொஞ்சம் முள்ளாக இருக்கும். அதனால தான் நான் சிசரில் இலையை கட் பண்ணிக்கிறேன். அரிசியை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசி உப்பு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்ம காட்டமாக இருக்கும். அதோட தண்ணி ஊற்றி நல்லா நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்கிறனால நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. மாவு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. புளிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தோசையாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். தூதுவளை தோசை மட்டும் இல்லைங்க, வெத்தலையுமே நம்மளுக்கு சளி இருமல்னால் நல்லா குணமாகும். நான் ஆல்ரெடி வெத்தலை தோசை அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.